நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள். இன்றைய சந்திரனுடைய சஞ்சாரம் மேச ராசியிலும் ரிஷப ராசியிலும் பண்ணுறாருங்க. இந்த சந்திரனுடைய பயணம் 12 ராசிகளுக்கும் எந்தெந்த இடமாக வருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியிலும் 2ஆம் இடத்திலும், ரிஷப ராசிக்கு 12ஆம் இடத்திலும் ஜென்ம ராசியிலும், மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும், கடக ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும், சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும், கன்னி ராசிக்கு 8ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும், துலாம் ராசிக்கு 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும், விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும், தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும், மகர ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும், கும்ப ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும், மீன ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள். இன்றைய சந்திரனுடைய சஞ்சாரம் மேச ராசியிலும் ரிஷப ராசியிலும் பண்ணுறாருங்க. இந்த சந்திரனுடைய பயணம் 12 ராசிகளுக்கும் எந்தெந்த இடமாக வருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியிலும் 2ஆம் இடத்திலும், ரிஷப ராசிக்கு 12ஆம் இடத்திலும் ஜென்ம ராசியிலும், மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும், கடக ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும், சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும், கன்னி ராசிக்கு 8ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும், துலாம் ராசிக்கு 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும், விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும், தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும், மகர ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும், கும்ப ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும், மீன ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.